ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். Xiaomi 14 Ultra குளோபலாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கேமரா செட்டப் தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். இந்த Xiaomi 13 Ultraவை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கேமரா வந்து யூஸ் பண்ணி அதில் எனக்கு என்னென்னலாம் பிடிச்சின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கல் லென்த்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும் போது நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஒரு தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்டையும் உங்கள் பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்டையும் அந்த ஃபோக்கல் லென்த் மூலியமாக ஃபோக்கஸ் பண்ணும் போது அப்படியே அந்த நம்ம கண்ணில் ஒரு விஷயத்தை எப்படி வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது பின்னாடி எப்படி பிளர் அடிக்கும், அந்த மாதிரி அவ்வளோ நேச்சுரலாக தெரிஞ்சிச்சு. அடுத்த ஒரு மாடல் லான்ச் பண்ணும் போது நமக்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், இதில் என்ன புதுசாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா Xiaomi 14 Ultraவோட டீட்டெயில்ஸ். இதில் வந்து ஒரு பேசிக்காக டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி சதுரமாக கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஓகே. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சு 2K ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, கேம் விளாடும்போது 144 Hz வரைக்கும் புஷ் பண்ண முடியும். அது இதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலையும் எல்லாமே டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து 5000 mAh பேட்ரி. இதில் வந்து 90 வாட்ஸ் வந்து வயர் சார்ஜர் மூலிமா ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும். 80 வாட்ஸ் வரைக்கும் வயர்லெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியுன்றாங்க. LPDDR5X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷனு, அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் ஸ்பெக் தான். Snapdragon 8 Gen 3 இந்த வருஷத்துக்குன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா பிராண்டுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த வருஷத்துக்கு என்ன ஃப்ளாக்ஷிப் லெவலில் டிஸ்பிளேயில் என்ன இருக்குது, ப்ராசஸர் என்ன இருக்கும் கொடுக்குறாங்க. இதில் நான் முக்கியமாக பேசணும்னு நினைக்கிறது இதில் உள்ள கேமரா செட்டப்பை பற்றி தான். Xiaomi எனக்கு தெரிஞ்ச அந்த 12 Pro, Xiaomi 12 சீரீஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டே இருக்காங்க. Xiaomi 12 Proலையுமே பார்த்தீங்கன்னா 350 மெகாபிக்சல் இருந்துச்சு. அடுத்து 13 சீரீஸ், 13 Ultraலலாம் பார்த்தீங்கன்னா லென்ஸ் எல்லாம் பெருசாக வச்சு ஒரு கேமரா லென்ஸே பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்தானுங்க. இப்போ அவனோட அடுத்த பரிமாணமாக Xiaomi 14 Ultra பார்த்தீங்கன்னா குளோபல் லான்ச் இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லான்ச் பண்ண மாட்டான். ஆனால் கொஞ்ச நாளில் 1 மந்த்து ஒரு 2 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவிலேயும் சேல் ஆகும். அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இதில் என்னன்னா பின்னாடி வந்து 4 கேமரா இருக்குது. 4மே சோனியோட 50 மெகாபிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சென்சார் மாடல் பார்த்திங்கன்னா மாறுது. அதே மாதிரி ஒவ்வொரு சென்சாருக்கும் ஒவ்வொரு லென்ஸை பார்த்திங்கன்னா பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ப்ரைமரி சென்சார் வந்து 1 inch சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க சோனியோடது. அதுலேயே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1x வந்து நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியும். அடுத்தபடியாக 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட அல்ட்ரா வைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 0.5xல் பார்த்திங்கன்னா நம்மளால் அல்ட்ரா வைடில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அடுத்தபடியாக 3.2x ஆப்டிக்கல் லென்ஸோட இன்னொரு 50 மெகாபிக்சல் பார்த்திங்கன்னா பேர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று 5xக்கான ஆப்டிக்கல் லென்ஸோட இன்னொரு 50 மெகாபிக்சலுக்கான சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 50 மெகாபிக்சல் சென்சார் வந்து பேக்கில் இருக்குது. 6 விதமான ஃபோக்கல் லென்த்தில் நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ உண்மையிலே வேறு 0.5xல் ஒன்று, 1xல் ஒன்று, அதுக்கப்புறம் 3.2xல் ஒன்று, அப்புறம் 5xல் ஒன்று, அப்புறம் 10xல் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 100x போகும். நான் 100xை பற்றி நான் பேசுகிறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா டிஜிட்டலில் க்ராப் பண்ணி அதுக்கப்புறம் AI மூலியமாக அதை ஆப்டிமைஸ் பண்ணி ஷார்ப்னஸ்ஸு அந்த ஸ்மூத்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அவுட்டாக கிடைக்கும். பட் இந்த 4 லென்ஸை வச்சு உங்களால் பயங்கரமான ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும். போர்ட்ரேட்டில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். நான் எல்லாத்துலேயும் ரிவ்யூ பார்த்தேன். கலர் அக்யூரசி கூட பார்த்திங்கன்னா ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் Xiaomi ஃபோட்டோகிராஃபியில் பங்கமாக கொண்டு போயிருக்காங்க. நான் ஏன் வீடியோகிராஃபி சொல்ல அப்படின்னா அதுலேயும் ஒன்று இருக்குது, அதையும் நான் என்னன்றதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா டெப்த்து பக்காவாக மெயின்டைன் ஆகுது. இப்போ நான் அந்த ஃப்ரண்ட் கேமராவில் 1+70 வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்படி நான் கையை கொண்டு வரேன் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகலை, பட் அதில் ஆகும். சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராலையுமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு செல்ஃபி கேமராலையுமே ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகும். இப்படி ஆப்ஜெக்ட் நான் கொண்டு வரும்போது பக்கத்தில் எது இருக்கோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் மாறும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது முன்னே சினிமேட்டிக் மோடுன்னு இருக்குது, டேரக்டர் மோடுன்னு சொல்லிட்டு வீடியோவில் கொண்டு வந்துருப்பாங்க. வீடியோவில் கூட நம்மளால் இதெல்லாம் மாற்றிக்க முடியும். ஷட்டர் ஸ்பீடு, எக்ஸ்போசர் லெவலு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாட்டிக்க முடியும். ஃபோட்டோகிராஃபியில் எக்கச்சக்கமான ஃபில்டர் ஆப்ஷன்ஸ், ஆன்டி கிளேர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அள்ளி வாரி கொட்டி வச்சுருக்கானுங்க இந்த Xiaomi 14 Ultraவில்.
ஸோ இதில் வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோ நான் Xiaomi 13 அல்ட்ராவில் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். போர்ட்ரேட் ஃபோட்டோ இப்போ உள்ள நிறையா ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும் போது டெப்த்துக்குள்ளே இருக்குது, கரெக்டாக ஆங்கிள் வைங்க, இப்போ எடுங்கன்னு சொல்லுவோம், 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் லைவாக பார்க்கலாம், இப்படி வச்சு எடுத்தோம்னா அந்த பிளரிங் வந்து அப்படியே ஆகும், கண்கூடாவே நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இப்போ ஷட்டர் பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கே தோணும். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி அவுட்டில் பார்ப்பீங்க, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா அதே அவுட்டு அப்படியே இங்கே வரும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருப்பானுங்க. நீங்கள் ஒரு DSLR, நான் வந்து DSLR யூஸ் பண்ணதில்லை, எனக்கு யூஸ் பண்ணவும் தெரியாது. ஒரு DSLR ஹேண்டில் பண்ணும் போது என்னென்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இப்படி சுற்றுவாங்க, லென்ஸ் முன்ன பின்ன போயிட்டு வரும். அந்த மாதிரி நீங்கள் கேமராவில் உள்ள பேக்கில் உள்ள 4 லென்ஸையுமே உங்கள் கண்ட்ரோலில் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இதில் வந்து ஏஐ ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்குது, பட் நீங்கள் மேனுவலாலே எக்கச்சக்கமான விஷயத்தை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ அந்த விதத்தில் Xiaomi 14 அல்ட்ரா எப்படா என் கை கிடைக்கும், யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். பட் மார்க்கெட்டில் கூடிய சீக்கிரம் கொஞ்சம் லோக்கல் ஸ்டோரில் வந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கடைக்காரன்கிட்ட கேட்டு நான் கண்டிப்பாக கேமரா ரிவ்யூ டெடிக்கேட்டடாக போடுறேன். வீடியோ நான் ஏன் இன்னும் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னா, வீடியோவில் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பேரிசன் வீடியோ நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தாலே தெரியும், வந்துடும். அது வந்து அந்த HDR கொண்டு வந்துட்டானுங்க, டீட்டெயிலிங்கை கொண்டு வந்துட்டானுங்க, ஆனால் அந்த ஸ்மூத்னஸை மட்டும் இன்னும் அந்த இதை கொண்டு வரலை. அதையும் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 சீரீஸ் 15, 16 சீரீஸில் பிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐஃபோனுக்கு ஈக்குவலாக சாம்சங்கும் வந்துடும், இன்னும் 2 வருஷத்தில் Xiaomiயும் வந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சரில் அப்டேட்டை கொடுக்குறதுல எதுவும் சொதப்பாமல் இருந்தால் சந்தோஷம். இப்போ ரீசெண்டாக டெக்பாஸ் அண்ணன் கூட iPhone 5Cயையும் 15 ப்ரோவையும் கம்பேரிசன் போட்டிருப்பார். ஒரு 10 வருஷ கேப்பில் இருந்தால் கூட அந்த ஃபோனை ஒரு ஒர்த்தாக இருக்குது, இப்போயுமே கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குது. அந்த மாதிரி மற்ற பிராண்டும் அவங்களோட பழைய ஃபோனுக்கும் உருப்படியான அப்டேட்டெல்லாம் கொடுத்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிற அளவுக்கு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் Xiaomiயும். ஸோ இதுதான். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வாங்கணும்லாம் நான் தயவு செஞ்சு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா Xiaomiக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஃபோன் வாங்குறதுக்கு அப்படி ஒன்றும் நமக்கு தேவை கிடையாது. பட் நீங்கள் ஏதாவது லோக்கல் ஸ்டோருக்கு போகிறீங்க, வேறு ஒரு ஃபோன் பார்க்க போகிறீங்கன்னா அப்போ டெமோக்கு கண்டிப்பாக உள்ளே வச்சுருப்பாங்க. அப்படி எடுத்தால் அப்படி லைட்டாக எடுத்து அங்கேயே லைட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள், அதில் என்னென்ன இருக்குன்றத லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.